கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதில் முதியோர் உதவித்தொகை, ஊனமுற்றோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வட்டியில்லா கல்வி கடன், சாதி சான்றிதழ் உள்ளிட்ட மனுக்கள் பெறப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளும் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாகவும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் உயர்த்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்டத்தில் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரின் 122வது பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மாவட்ட துணைத் தலைவர் மல்லீஸ்வரன் காங்கிரஸ் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார். மாநில மகளிரணி செயலாளர் மணிமேகலை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கினார். மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜமாணிக்கம் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தார். மாநில விவசாய பிரிவு செயலாளர் வளையப்பட்டி வெங்கடாச்சலம், கிராமிய இயக்குனர் நாராயணன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் செல்லும் சாலையில் கழிவு நீர் ஓடுவதால் கால்வாயை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நகராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த பகுதியில் பல மாதங்களாக கழிவு நீர் கால்வாய்கள் சுத்தம் செய்யப்படாததால் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் தொற்றுநோய் பரவும் நிலை ஏற்படுவதால் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்காததால் தஞ்சை மாவட்டத்தில் வாஸ்கோடகாமா விரைவு ரயிலை தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட மத்திய அரசு உரிய அழுத்தம் தர வேண்டும், தமிழக அரசு அனைத்து கட்சி மற்றும் விவசாய சங்கங்களை உடனடியாக அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் வேளாங்கண்ணி செல்லும் வாஸ்கோடகாமா விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் அதன் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவிரி நீர் குறித்து தமிழ்நாடு அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்தில் முறையிட வேண்டும் என்றும், ஆணையத்தின் கூட்டத்தை அவசரமாக கூட்ட வேண்டும் என்றும் கூறினார். மேலும் நிலுவையில் உள்ள தண்ணீரை பெறுவதற்கு ஆணையம் நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசு முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உணவுப் பொருளான கல் மத்திய அரசின் சட்டப்படி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும், கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலும் தடையில்லாமல் வேளாண் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்துள்ளதற்கு மத்திய அரசு அனுமதிக்கிற போது, உணவுப் பொருளான கல்லை தமிழ்நாட்டில் விற்கக்கூடாது என்றால் கேரளாவில் விற்பனை செய்து கொள்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற 6ஆம் தேதி, ஆகஸ்ட் 6ஆம் தேதி சென்னையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். அந்த போராட்டம் தென்னை விவசாயிகளை நம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுத்திருக்கிறோம். தஞ்சாவூர் அடுத்த மாரியம்மன் கோவில் பைபாஸ் சாலையில் உள்ள பழைய இரும்பு கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதில் பல லட்சம் ரூபாய் பொருட்கள் தீயில் இருந்து நாசமாகின. கீழவாசல் பகுதி தபீர்குளம் பகுதியை சேர்ந்த ஐயா கடந்த 4 வருடங்களாக பழைய இரும்பு கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அந்த கடையில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் பொருட்கள் தீயில் இருந்து நாசமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி மாத பிறப்பை ஒட்டி நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் கோபூஜையுடன் விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. தேவர்களின் இரவு பொழுதாக கருதப்படும் தட்சாயணியான புண்ணிய காலம் இன்று தொடங்குகிறது. ஆடி மாதம் பிறந்ததும் தட்சணாயனம் ஆரம்பமாகிறது. ஆடி முதல் மார்கழி வரை தட்சணாயன காலமாகும். ஆடி மாதத்தை கணக்கிட்டுதான் பண்டிகைகளின் தொடக்கம் ஏற்படுகிறது. ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வங்களுக்கு, கிராம தேவதைகளுக்கும் பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். இதனையொட்டி கோவில் நடை திறக்கப்பட்டு ராஜகோபால சுவாமி விஸ்வரூப தரிசனமும் மூலவர் வேத நாராயணருக்கு கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் பசுவிற்கு பழம், அகத்திக்கீரை போன்றவைகளை கொடுத்து கோமாதாவை வலம் வந்து வணங்கினர்.
திருநெல்வேலி மாவட்டம் மண்டல உணவு பாதுகாப்பு அலுவலர் கிருஷ்ணன் டவுன் மற்றும் பேட்டை பகுதிகளில் உள்ள பானிபூரி விற்பனை செய்யும் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வில் நிறமிகள் சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டது. சுகாதாரமற்ற முறையில் இயங்கி வந்த கடைகள் மற்றும் உணவுப் பொருட்களில் அதிக நிறமிகள் சேர்க்கப்பட்ட கடைகளுக்கு உணவு பாதுகாப்பு தடை சட்டத்தின் கீழ் அபராதம் விதிக்கப்பட்டது. உணவுப் பொருட்களின் நிறமிகள் சேர்ப்பதால் ஏற்படும் உடல் உபாதைகள் மற்றும் நோய்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 20,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி அணை தனது முழு கொள்ளளவான 84 அடியிலிருந்து 83.43 அடி வரை நிரம்பியுள்ளது. இதனால் நேற்று மாலை வினாடிக்கு 15,000 கன அடியாக இருந்த நிலையில் காலை 6 மணி நிலவரப்படி நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வினாடிக்கு 19,000 கன அடியாக இருந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி 20,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் மெயின் அருவி, 5 அருவி, சிறிய அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றன. சேலம் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்களை முறையாக அமல்படுத்த கோரி மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் திட்டங்களையும் சலுகைகளையும் உரிய முறையில் வழங்காமல் பயனாளிகளை தேர்வு செய்து அலைக்கழிக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மன்னார் வளைகுடா மற்றும் வங்கக்கடலில் சூறை காற்று வீசுவதால் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ராமேஸ்வரம், பாம்பன் மண்டபம், தேவிப்பட்டணம், சோழியக்குடி, தொண்டி, கீழக்கரை, ஏர்வாடி, மூக்கையூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட விசை படகுகள் மற்றும் 6,000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் அந்தந்த துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ளது. 8,000 விசைப்படகு மீனவர்கள், 30,000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை என கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் விபத்தில் காயமடைந்த 22 நபர்களுக்கு 22 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை மாவட்ட ஆட்சியர் சாந்தி வழங்கினார். ஜெர்தலாவ் கிராமம் பாரதியார் நகர் அருகில் கடந்த மாதம் எதிர்பாராத விதமாக 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த 22 நபர்கள் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் 22 லட்சத்திற்கான காசோலையினை மாவட்ட ஆட்சியர் சாந்தி வழங்கினார்.